முத்துகாப்பட்டி ஊராட்சி மற்றும் தன்னாட்சி அமைப்பு, உள்ளாட்சிகளுக்காக வேலை செய்யக்கூடிய தன்னாட்சி அமைப்பு, பஞ்சாயத்தும் இந்த அமைப்பும் இணைந்து நடத்துற இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். துவக்கத்திலேயே உங்கள் அனைவரிடத்திலும் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் குழுவிலிருந்து ஒரு வேண்டுகோள். ஒவ்வொருத்தருக்கையும் என்னன்னா, இது ஒரு சிறு முயற்சி. தன்னாட்சி மற்றும் முத்துகாப்பட்டி ஊராட்சி மகளிர் குழுக்கள் சம்பந்தமான ஒரு புத்தகத்தை வெளியிட்டு எங்கெல்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த புத்தகம் போய் சேரணும், அவர்களுக்கு பயனடையணும் என்ற ஒரு நோக்கத்தோட அந்த நிகழ்வு எங்க நடந்தால் சிறப்பாக இருக்கும் நம்ம யோசிச்சு முடிவு பண்ணும் போது முத்துகாப்பட்டியில் நடத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இங்க ஒருங்கிணைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை எல்லார்ட்டையும் நம்ம கேட்டுக்கிறோம். இதுல தொடர்ந்து பல பகுதிகளில் மகளிர் குழுக்களுக்காக வேலை செய்யறவங்க இன்னைக்கு முத்துகாப்பட்டில இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. காஞ்சிபுரம் நேற்று மாலை கிளம்பி காலை 4 மணி வரைக்கும் பேருந்துல பயணம் பண்ணி காஞ்சிபுரத்திலிருந்து மகளிர் குழுக்கள் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்து நம்ம கிட்ட பேச இருக்கிறாங்க. தமிழ்நாடு இல்லாம கேரளத்தில் இருந்தும், கேரளத்தில் மகளிர் குழுக்கள்ல மிக சிறப்பாக செயல்படுற சகோதரிகள் 2 பேரு கேரளத்திலிருந்து நேற்று மாலையே நம்ம நாமக்கல் வந்திருக்கிறாங்க. மகளிர் குழுக்களுக்கு தொடர்ந்து பெண் உரிமை, மகளிருக்கான அதிகாரங்கள் வழங்குவது, உள்ளாட்சிக்கான வலுப்படுத்துவதற்காக வேலை செய்யற பல அமைப்புகள், தொண்டு நிறுவனம் நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அனைவருடைய ஒத்துழைப்போடும் இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம நடத்த இருக்கிறோம். முதல்ல உங்க எல்லாருடைய அன்பாலையும் வரவேற்பாடும் கரகோஷத்திலும் இன்னைக்கு சிறப்பு கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிற ஆளுமைகளை நம்ம முதல்ல மேடைக்கு அழைச்சிடலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. உலக சுகாதார ஒருங்கிணைப்பு அமைப்பாக அதில் கூட்டமைப்பு நாடுகள்ல மொத்தம் 17 நீடித்த வளர்ச்சிக்கான குறிக்கோள்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை உருவாக்குறாங்க. அந்த 17 என்னன்னா, கழிவு மேலாண்மை, நீர் மேலாண்மை, மகளிர் நிலையம், குழந்தைகள் நிலையம், ஆளுமை திறன், இப்படி வந்து ஒரு 17 குறிக்கோள்களை உருவாக்குறாங்க. அதை அனைத்தும் வந்து அந்த ஊராட்சியில செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்படி அந்த 17 குறிக்கோள்ல நமது இந்திய நாட்டுக்கு ஒரு 10 பொருள் தான் சேருது. அந்த 10 பொருள்ல 10 குறிக்கோள்ல ஒண்ணுதான் நம்ம மகளிர் ஊராட்சி. இந்த அடையாளம் தமிழ்நாடு அரசு யாரும் கொடுத்திருக்குன்னா, முத்துகாப்பட்டி ஊராட்சிங்கிறது மகளிர் ஊராட்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பை நீங்க ஏற்றுக்கிட்டு பிற மாநிலத்திலிருந்து சரி, தமிழ்நாட்டில் பிற மாவட்டத்திலிருந்து வரவங்களும் சரி, மகளிர்கள் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்காங்க அப்படிங்கிற புரிதல வந்து காட்டக்கூடிய வேலை முத்துகாப்பட்டி ஊராட்சியால உங்களோட வேலை அப்படின்னு தமிழக அரசு நம்மளோட ஒப்பந்தம் போட்டு அதுதான் பொறுப்பை நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கு. இதற்கு வருஷம் வேண்டா பிற மாநிலத்திலிருந்தோ பிற மாவட்டத்தில் வர பெண்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு நமக்கு உதவி தொகையும் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டு அதன்படி சில பணிகளும் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம முத்துகாப்பட்டி ஊராட்சி ஏகோனுக்கு மகளிர் சுய குழுக்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற புரிதல் நம்ம பார்க்கறோம்னா கொஞ்சம் கம்மி தான். நாமக்கல் மாவட்டத்தில் எங்கில வகையில ஒரு 22 குழுக்கள் இங்க உண்மையிலுமே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கு. மதியங்காடி ஆகட்டும், காடாப்பட்டிகள் ஆகட்டும், தகவல் பலகை உற்பத்தி செய்யறதாகட்டும், ஒரு 22 குழுக்கு உண்மையாலுமே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட அது மட்டுமே வந்து சிறந்த ஊராட்சியா அப்படிங்கிட்டு அது இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு. மக்கள் தொகையில 3300 பேர் இருக்கிற பெண்கள் இருக்கிற அந்த முத்துகாப்பட்டி ஊராட்சியில 42 குழுக்கள் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னா, ஒரு 550 பெண்கள் மட்டும் குழுல இருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்கள் என்ன தொழில செஞ்சு முன்னேற முடியாது. 550 பேர் மட்டுமே குழுல இருந்துகிட்டு வாழ்வாதாரத்தை தேடிட்டு இருக்க பெண்கள் குடியிருக்கின்ற ஊராட்சி முத்துகாப்பட்டி ஊராட்சி தமிழ்நாட்டோட மகளிர் ஊராட்சி ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி நம்ம முன்னாடி நிற்குது. இந்த மாதிரி சரி, நான் தலைவரான நானா ஐயா துணைத் தலைவர் வந்து கிட்டத்தட்ட சம்பந்தம் 3 ட்ரைனிங் போயிருக்கோம். ஊராட்சி செயலாளர், வார்டு மெம்பர், பிஎஃப் தலைவர், செயலாளர் விமலா, நாங்களாம் 3 ட்ரைனிங் போயிருந்தாலும் கூட எங்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள், ஏன்னா எப்பயுமே அரசு நிர்வாகம் திட்டங்களை இளைமரமா காயமரமா வச்சிருக்கோம். ஒரு அதிகாரிகள் 30 ஸ்கீம் இருந்துச்சுன்னா 2-3 தான் கல்ல காட்டுறாங்க.
அப்ப இது சமூகம் புரிதலுக்கு வேணும் அப்படிங்கிற தேடல தன்னாட்சி கரெக்டா அந்த புக்கை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம கேட்டு வாங்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் இங்கே பண்ணுங்க. நாங்க வர்றது காலத்துல குறைந்தபட்சம் இன்னொரு 8 மாசத்துல நம்ம டார்கெட்டா வச்சு ஒரு குறிக்கோளா வச்சு ஒரு 2000 பக்கங்களாச்சும் மகேஸ்வரி சேர்த்து குழுவா இது பண்ணி இன்னைக்கு அத்தனை திட்டங்களை வந்து தொடர்ந்துறதுக்கு மத்திய மாநில அரசுகள் காத்துட்டு இருக்கு மகளிர்கள் தொழில் பண்றதுக்கு. ஏன்னா என்ன விதத்துல ஆம்பளை நம்ப மாட்டாங்க, தமிழ்நாடு அவங்கதான் சரக்கடிக்கிற வாய்ப்பு அளிக்கிறாங்க. ஆனா அதனால என்ன தெரியல மகளிர்களுக்கு அவ்வளவு ஒரு ஸ்கீம்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. அது பத்தின ஒரு தொகுப்பு இந்த புத்தகத்துல வந்து இன்னைக்கு வெளியே போற புத்தகத்துல இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்புகளுக்கு இதை நோக்கிய பயணம் தான் நம்ம ஊராட்சி தமிழ்நாட்டோட மகளிர் ஊராட்சி மட்டும் நம்ம இல்ல, நம்ம இந்தியாவில இருந்து எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் மகளிருக்கு பத்தி தெரிஞ்சுக்கோ முத்துக்காப்பிக்கு போகாத அனுப்பக்கூடிய இடத்த நம்ம பெற்றதுனால நம்ம அருகில் இருக்கும் மொத்த 2525 கிராமத்தில் இருக்கிற நம்மளுக்கு விடுபட்டு போய் 2554 கிராமங்கள் மாதிரி நம்ம இருக்க முடியாது. நம்ம இருக்கிற காட்டிலும் நம்ம எல்லாம் வந்து முன்னோடியா நிற்கணும் அப்படிங்கிற ஆரம்பத்தால இந்த புக்கை வந்து வெளியிட கேட்டுக்கொண்டே அது ஒத்துழைத்து புக்கை வந்து வெளியிடுறதுக்கு சம்மதம் தெரிவித்த தன்னாட்சியர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணா வெந்தப்பா அவர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி தெரிவித்து அவர்களை வாழ்த்து வழங்க நன்றி வணக்கம். ரொம்ப நன்றிங்கண்ணா. அதாவது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கு. அவர் பேசும்போதே நமக்கு தெரிஞ்சது எந்த சூழ்நிலையிலும் முத்துக்காப்பட்டி ஊராட்சியை பல விதங்கள்ல முன்னேற்றணும், அதே சமயத்தில் மகளிருக்கான முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஊராட்சியாக நம்ம ஊர் இருக்கணும்ன்ற கனவை அவரு பகிர்ந்து